அதுதான் துன்யா என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அந்த சொட்டக்கூடிய அந்த ஒரு சொட்டு தண்ணீர் அதுதான் இந்த துன்யா. மீது இருக்கக்கூடிய அந்த கடலளவு அளக்க முடியாத அந்த நீளமும் அகலமும் உள்ள அந்த இடம் மறு உலக வாழ்க்கை என்று அல்லாஹுடைய தூதர் துன்யாவை புரிய வைப்பதற்காக சொன்னார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், இன்னத் துன்யா ஹுல்வத்துன் ஹதிரா, இந்த உலக வாழ்க்கை செழிப்பானதும் பசுமையானதுமாகும். வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா ஃபயன்துரு கைஃப தஅமலூன், அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கி இருக்கிறான், நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக. ஃபத்தகுத் துன்யா, இந்த துன்யாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இந்த துன்யாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன்? இந்த துன்யா அல்லாஹ்வை விட்டு உங்களை திருப்பிவிடும், மறுமையை விட்டு திருப்பிவிடும், உங்களுடைய மரணம் என்ற நினைவை உங்களுக்கு மறக்கடிக்க செய்துவிடும். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, இந்த உலக வாழ்க்கையோ இந்த உலக வாழ்க்கையின் செல்வமோ குழந்தைகளோ உங்களை அல்லாஹ்வின் நினைவிலிருந்து திருப்பிவிட வேண்டாம். யாரை திருப்புகிறதோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், ஃபத்தகுத் துன்யா, இந்த துன்யாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் எமக்கு ரசூலாக அனுப்பப்பட்ட அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவை எப்படி புரிந்தார்கள் தெரியுமா? எனக்கும் மறுமைக்கும் உள்ள உதாரணம் என்னவென்றால், எனக்கும் இந்த துன்யாவிற்கும் உள்ள உதாரணம் என்னவென்றால், ஒரு பயணத்திலே பயணிப்பவன் ஒரு மரத்தின் நிழலிலே ஓய்வெடுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்து எப்படி கிளம்பி செல்வானோ அதுதான் எனக்கும் துன்யாவுக்கும் உள்ள உதாரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம், இதுதான் இந்த துன்யாவுடைய மதிப்பு. எதற்காக நாம் வாழ்கிறோமோ, எதற்காக இரவும் பகலும் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் ஒப்படைக்கிறோமோ அதுதான் இந்த துன்யாவுடைய மதிப்பு. ஆனால் மறுமை எமக்காக தயாரிக்கப்பட்ட, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முத்தகீன்களுக்காக, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட அடியார்களுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய மறு உலக வாழ்க்கையின் மதிப்பு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ மௌதிஉ ஸௌதி அஹதிக்கும் மினல் ஜன்னah, சொர்க்கத்திலே சொர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு சாட்டையின் அளவு இடம் கிடைப்பது, ஒரு சாட்டையின் அளவு. இன்னொரு ஹதீஸில் உங்களுடைய பாதத்தின் அளவு. நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இடத்தை சொந்தமாக்குவது கைரும் மினத் துன்யா வ மா அலைஹா, இந்த உலகத்தையும் இந்த உலகம் சுமந்திருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்தாலும் அந்த சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு இடத்தை கூட உரித்தாக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கக்கூடிய ஹூருலின் பெண்கள் இந்த உலகத்தை திறந்து பார்த்தால் இந்த உலகம் முழுக்க வெளிச்சமாகிவிடும், இந்த உலகம் முழுக்க நறுமணமால் சூழ்ந்துவிடும். அந்த ஹூருலின் பெண்கள் தலையில் போட்டிருக்கக்கூடிய முந்தானை, அந்த முந்தானையில் இருக்கக்கூடிய ஒரு முத்து கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகத்தையும் இந்த உலகம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், மரகதம், எத்துணை செல்வங்களை நீங்கள் கொடுத்தாலும் அந்த ஒரு முத்துக்கு ஈடாகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இதில் எந்த பார்வையில் எம்முடைய கவனம் அதிகமாக இருக்கிறது? அழிந்து போகக்கூடிய இந்த துன்யாவுடைய பார்வையிலா, அழியாத அந்த மறுமையுடைய பார்வையிலா? எம்முடைய முன்னாள் அறிஞர்களில் ஒருவர் சொன்னார், இந்த துன்யாவுடைய மதிப்பை நாம் எப்போது உணர்வோம் தெரியுமா? எப்போது இந்த துன்யா எம்மிடத்திலே மதிப்பற்றதாக மாறுகிறதோ அப்போதுதான். எப்போது மதிப்பற்றதாக மாறும்? நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும். அந்த நாளிலே எந்த ஒரு குழந்தையும் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது, எந்த ஒரு தந்தையும் குழந்தைக்கு உதவி செய்ய முடியாது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ், தன் சகோதரனை பார்த்து சகோதரன் விரண்டு ஓடுவான், தந்தையை பார்த்து தாய் விரண்டு ஓடுவாள், கணவனை பார்த்து மனைவி விரண்டு ஓடுவாள். இப்படி ஒவ்வொருவரும் அவர்களின் நிலைமைகளை தேடி விரண்டு ஓடுவார்கள். துன்யா மதிப்பற்றதாக அவனுக்கு மாறும். அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், யா அல்லாஹ், நான் வாழ்ந்து வந்த இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை, இதில் எது வேண்டும் யா அல்லாஹ், அதை கொடுக்கிறேன். இந்த நாளுடைய வேதனையில் இருந்து என்னை பாதுகாத்து விடு. யா அல்லாஹ், என் தந்தை வேண்டுமா, என் தாய் வேண்டுமா, என் மனைவி வேண்டுமா, என் குழந்தைகள் வேண்டுமா? குர்ஆன் சொல்லுகிறது, யா அல்லாஹ், அவற்றை அனைத்தையும் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், என்னை மட்டும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். இந்த துன்யாவிலே யாருக்காக வாழ்ந்தான்?
தன்னுடைய பிள்ளைகளுக்காக இரவையும் பகலையும் கழித்தான். தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த சுகத்தையும் இழந்தான். இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுடைய பொருளாதாரத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் இழந்து விட்ட அந்த அடியான் மறுமை என்று வரும் பொழுது, உண்மையான நாள் என்று வரும் பொழுது, இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு மதிப்பில்லை என்று தெரியும் பொழுது மனைவியை ஒப்படைப்பான், பிள்ளைகளை ஒப்படைப்பான். அப்போதுதான் அவனுக்கு புரியும் இந்த துன்யாவுடைய மதிப்பு என்று எம்முடைய அறிஞர்களில் ஒரு அறிஞர் கூறினார். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக வாழ்ந்தவர்கள் இந்த பூமியில்? அவர்களுக்கு இந்த துன்யாவில் அல்லாஹ் எதை கொடுத்தான்? எம்மிடத்திலே பெரும்பாலான மக்களிடத்திலே இருக்கக்கூடிய செல்வத்தில் எதையாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்களா? எம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகின்ற கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கு ஈடாகுமா? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே சோதனைகளாக கொடுத்தவற்றை அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே தந்தை கிடையாது. அவர்களுக்கு பிறந்ததற்கு பிறகு அவர்களுடைய தாயும் மரணம். சிறிது ஆண்டுகளில் அடுத்தடுத்து அவர்களுடைய பெரிய பாட்டனாரும் சிறிய பாட்டனாரும் மரணம். யாரை இந்த உலகத்திலே பெண்களில் ரசூலுல்லாஹ் அதிகமாக நேசித்தார்களோ அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்நாளிலேயே மரணம். யாரை தங்களுடைய பிள்ளைகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றெடுத்தார்களோ அந்த ஆண் குழந்தைகளும் அந்த பெண் குழந்தைகளும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற எல்லா குழந்தைகளும் அவர்களுடைய உலக வாழ்வில் அவர்களுடைய முடிவு வருவதற்கு முன்னதாகவே மரணம். என்ன சிரமம், எவ்வளவு பெரிய கஷ்டம்! இத்துணை சிரமங்களிலும் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், காலை நேரத்திலே ரசூலுல்லாஹ் வருவார்கள் எங்களுடைய வீட்டில். ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்பார்கள். நாங்கள் சொல்லுவோம் இல்லை என்று. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், நான் இந்த நாள் நோன்பாளி என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மதீனாவில் நாங்கள் வந்ததிலிருந்து 3 நாட்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய வயிறுகள் ரொட்டியை கூட முழுமையாக உண்டது கிடையாது. அல்லாஹு அக்பர். 2 மாதங்கள் எங்களுடைய வாழ்நாளில் கடந்து செல்லும். எங்களுடைய வீடுகளில் தண்ணீரும் பேரித்தம்பலமும் தான் எங்களுக்கு உணவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான் என்று யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை, அல்ஹாகுமுத் தகாதுர் அந்த சூரா இறங்குகிறது. வல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், உங்களுடைய அருட்கொடைகளுக்காக நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்பட்டே தீருவீர்கள் என்ற வசனம் இறங்குகிறது. சஹாபாக்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய எந்த அருட்கொடைக்காக நாங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவோம்? எங்களிடத்தில் இருப்பதோ இந்த தண்ணீரும் இந்த பேரித்தம்பலமும் தான் எங்களுடைய வயிறுகளை நிரப்புகிறது. எங்களுடைய வாள்களோ கழுத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய எதிரிகளோ எங்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே கிடைக்கக்கூடிய இந்த சிறிய தண்ணீரும் பேரித்தம்பலமும் இந்த உணவும் இந்த அருட்கொடையும் எங்களுக்கு நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ذلك ليكون, அது நடந்தே தீரும் என்று. அல்லாஹு அக்பர். கலீஃபா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரிலே ஏறி நிற்பார்கள். இந்த உலகமெல்லாம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. 14 ஒட்டுகளுடைய ஆடைகளோடு கலீஃபா மிம்பரில் ஏறி நிற்பார். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய மருமகன், ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பில் வளர்ந்த பிள்ளை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில், கூஃபாவில் கலீஃபாவாக இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு 4 திர்ஹமுக்காக தங்களுடைய வாளை விலை பேசுகிறார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், அலி இப்னு அபி தாலிப் அவர்களே, இந்த 4 திர்ஹமுக்காக உங்களுடைய வாளை ஏன் நீங்கள் விலை பேசுகிறீர்கள்? ஒரு நல்ல ஆடையை வாங்கி உடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள் இந்த ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை, யோசித்து பாருங்கள் இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை. உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுடைய கவனங்களை கொஞ்ச நேரம் என்னிடத்திலே கொடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்யட்டும். அல்லாஹ் இதன் மூலமாக நம்முடைய வாழ்வில் பலனை ஏற்படுத்தட்டும். உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அறையில் நுழைகிறார்கள். அங்கே பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹை சுற்றி இருக்கக்கூடிய உலக விஷயங்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்த அந்த விரிப்புகளை எல்லாம்
உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கிறார்கள் அந்த விரிப்பிலிருந்து. அவர்களுடைய முதுகில் அந்த விரிப்பில் படுத்திருந்த அடையாளங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய, உலகத்தின் தலைவருடைய, அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய நிலைமையை பார்த்தவுடன் உமர் அவர்கள் தாரை தாரையாக அழ ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உமரே ஏன் அழுகிறீர் நீங்கள்? ரசூலுல்லாஹ்வை பார்த்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா கைசருடைய கோட்டைகளில் இருக்கும் பொழுது எங்களுடைய ரசூல் நீங்கள், இந்த உலகத்தின் தலைவர் நீங்கள், உங்களுடைய நிலைமை ஒரு படுப்பதற்கே சரியான விரிப்பு இல்லாத நிலைமையே. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்யாவை புரிந்தவர்கள், மறுமைக்காக தன்னுடைய வாழ்வை தயார்படுத்தியவர்கள். அவர்கள் சொன்னார்கள், அமா தர்தா யா உமர், அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆখিরা. சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை இது! உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? அவர்களுக்காக, காஃபிர்களுக்காக, முஷ்ரிக்குகளுக்காக, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய மக்களுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதை உமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள்.